துரந்தர் த ரிவெஞ்ச் லயாரில ரஹ்மான் தஹீத்துக்கு அப்புறம் ஹம்சா எப்படி அரியாசனத்தை தன்வசப்படுத்தினாரு அண்ட் கடைசி வரைக்கும் இந்தியன் ஸ்பைன் அவரால் அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா இப்படிங்கறதான் இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், உங்களுக்கு ஒன்று வேணும்னா சீக்கிரம் சீக்கிரம் என்ன இந்த டைமுக்கெல்லாம் வந்துடும் சொன்னீங்கல்ல அப்படின்னு அவசரப்படுத்துறதும், இதுவே உங்களால ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்றதுல என்ன ஆயிர போகுது அப்படின்னு பேசுறதும் ரெண்டுமே தப்பு தான். அது தப்புன்னு சொல்றத விட ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா மற்றவங்களை பத்தி யோசிக்காம அவங்க எந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளானாங்க, ஒரு ரெகுலரா சீக்கிரமா கிடைக்கிற விஷயத்த ஏன் இன்னைக்கு மட்டும் அவரால் லேட்டா கொடுக்க முடியுது அப்படின்னு அவருக்கான அந்த ஒரு டைம் ஸ்பேஸை கொடுக்கறத தாண்டி அது ஏன் வந்து லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குற ஒரு பொறுமையான ஒரு லிசனிங் கெப்பாசிட்டி கூட கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இப்பவுமே எனக்கு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா போனாதான் வந்து அதோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னொருத்தருக்கும் நம்ம சைட்ல இருந்து இன்டைரக்டா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வந்து ஒரு நன்மையும் நடக்க வாய்ப்பு இருக்கு நம்ம பொறுமையா இருக்கிறங்காட்டி. துரந்தர் த ரிவெஞ்ச் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஏன்னா பழைய சேனல்ல வந்து பிராட்வே சினிமாஸை பத்தி ஸ்டார்டிங் எப்படி வந்து ஆரம்பிச்சாங்க, அவதாரை வந்து திருப்பியும் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவதார் வே ஆஃப் வாட்டர்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீனை ரிலீஸ் பண்ணலான்னு வச்சிருக்கிற அந்த ஒரு பிளான் அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்டா வந்து பழைய சேனல்ல ரிவ்யூல சொல்லியிருந்தேன். பட் அது பழசாயிருச்சு. திருப்பியும் அதை பத்தி சொல்லணும்னா அது எதுக்கு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு வந்து எந்த வீடியோலையும் கொஞ்சம் லைட்டாவது சொல்லலாம்னு நினைப்பேன். பட் ஆனால் அவுட் ஆஃப் த டாப்பிக்கா இருக்கே, படத்தோட ரிவ்யூவை தாண்டி இதை பத்தி நம்ம பேசுறோமே அப்படின்னு எனக்கு தோன்றங்காட்டி அதை பத்தி நான் பேசுறது இல்லை. எனக்கு பர்சனலா நான் வந்து கோயம்புத்தூர்ல படம் பார்க்கணும்னா என்னோட கோ டு கம்ஃபர்ட் தேட்டர் வந்து பிராட்வே சினிமாஸ் தான். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஃப்ளாவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி லேர்ன் பண்ணி அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு படம் பார்க்குற ரசிகனாகவும் சரி, அந்த பிராட்வே மால்ல பிராட்வே சினிமாஸுக்கு வர எல்லா ஆடியன்ஸுமே சரி, அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். யார்கிட்ட என்ன டவுட் வேணாலும் தயங்காம நீங்க வந்து கேட்கலாம். உங்களுக்கான எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீட்பேக்கும் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பா அது அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் பர்சனலாக ஏன் இவங்களை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே ஷவுட் அவுட் பண்ணுறேன்னா, துரந்தர் த ரிவெஞ்ச் அதாவது துரந்தரோட செகண்ட் பார்ட்ஸ் அடுத்த டைரக்ட் சீக்குவலான படம் வந்து நாளைக்கு மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு பெய்டு ப்ரிவ்யூ மாதிரி எல்லா தேட்டர்ஸ்லையுமே வந்து அதுக்கு முந்தின நாள் மதியானம் 3 மணி 5 மணின்னு வந்து நிறைய தேட்டர்ல வந்து ரிலீஸ் ப்ரீமியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புக் மை ஷோலயே வந்து அஃபிஷியலா வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து புக் பண்ணி இப்போ தமிழ் வெர்ஷன் ப்ரீமியர் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே வந்து பிராட்வே சினிமாஸ் மட்டும்தான் ட்விட்டர் எக்ஸ் ஹேண்டல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஒரு போஸ்டாவே வந்து போட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா ஹிந்தி ஷோஸை வந்து ஸ்கிரீன் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்டேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி ஷோஸையும் ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க. பட் இஷ்யூ என்ன ஆச்சுன்னா வந்து படம் ப்ரீமியர் ஷோ தான். இதுக்கு முன்னாடி வந்து பிராட்வே சினிமாஸ்ல F1 ஐமேக்ஸ்லேயே வந்து நான் ப்ரீமியர் ஷோ வந்து பார்த்துருக்கேன் ஒரு நாள் முன்னாடி. அண்ட் இதுக்கு இன்னும் 2-3 படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண்டாரா இப்போ செகண்ட் பார்ட் வந்துச்சுல சாப்டர் 2, கண்டாரா சாப்டர் 2, அது கூட வந்து 1 டே பிஃபோர் வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. நல்லா என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக தான் வந்து அழகா வந்து போட்டிருந்தாங்க. பட் இங்கே என்ன இஷ்யூனா துரந்தர் த ரிவெஞ்ச் படத்துக்கு 5:15 ஷோ புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நான் படம் போடுறதுக்கே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுத்துட்டாங்க. ஓகே, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு அதனால தான் லேட் ஆயிருக்கும். ஏன்னா பர்சனலாக நான் பிராட்வே சினிமாஸில் படம் பார்க்குற மாதிரி தெரியும். 5:15னா ஷார்ப்பாக 5:15க்கு படம் போட்டுருவாங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் கூட டிலே இருக்காது. மற்ற கோயம்புத்தூர் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறது மிராஜ் சினிமாஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் கேஜி சம்ஹவ் 4 ஷோவில் வந்து 3 ஷோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க டைமிங் கீப் அப் பண்ணுறதுல. அண்ட் ப்ரூக்ஸ் டைமிங் மேனேஜ்மெண்ட்னா பிவிஆர் ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இருக்கிற பிவிஆர் சினிமாஸ்னே சொல்லலாம். ஷார்ப்பாக வந்து அந்த டைமுக்கு வந்து படத்தை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டில் கீப் அப் பண்ணுறது வந்து பிராட்வே சினிமாஸ் தான். ஸோ சொன்ன மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக தான் இருக்கும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்டர்வல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 4 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வல் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம் ஒரு 20 மினிட்ஸ் லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் இல்லை, ஐமேக்ஸ் அண்ட் மற்ற ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட அங்கே 9 ஸ்க்ரீனுமே துரந்தர் த ரிவெஞ்ச் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இவங்க வந்து இந்த மாதிரி லேட் ஆகும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சரியான க்ரௌடு. ஏன்னா எல்லா ஸ்க்ரீன்லையுமே துரந்தர் த ரிவெஞ்ச் தான் போட்டிருக்கு. என்ன ப்ராப்ளம்னு நான் வந்து அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் சைடில் கேட்டேன். அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால வந்து செகண்ட் ஹாஃப் வந்து லோட் ஆகிறக்கு இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லி இன்டர்வல் முடிஞ்சு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் இதுக்கப்புறம் போட மாட்டாங்க, எங்களுக்கு வேற பர்சனல் ரீசன் இருக்குன்னு சொல்லி பே பண்ணி பார்த்த நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்காம
வீட்டுக்கு கிளம்புனதெல்லாம் நான் பார்த்தேன். பட் வெயிட் பண்ணி பொறுமையா என்ன சிச்சுவேஷனை படம் பார்க்க வந்த ஒவ்வொருத்தர்கிட்டயுமே வந்து அவங்க பர்சனலா கேட்கும்போது இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம், சொல்யூஷன் சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ரொம்ப பொறுமையா பேஷன்ஸா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து தன்மையா சூப்பரா வந்து மேனேஜ் பண்ணாங்க எல்லாருமே. பிராட்வே சினிமாஸ் டீம் ஒரு பெரிய அப்ரிசியேஷனே அதுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 100-200 பேர் வந்து கேட்டிருப்பாங்க அவங்க கிட்ட. நம்மளும் ஒரு சாதாரண மனுஷன், உங்ககிட்டயே ஒரே விஷயத்தை திருப்பி ஒருத்தர் கேட்டா எந்த அளவுக்கு பொறுமை இழப்பீங்கன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதை மேனேஜ் பண்ண விஷயம் ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த படமுமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு போட்டாங்க. 9:45 முடிய வேண்டிய படம் நான் வெளியே வரும்போது டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை வந்து இந்த ரிவ்யூக்கு முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுவே கொஞ்சம் பெருசாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு பர்சனலாக அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி ஏதாவது ஒரு வீடியோவில் தனியாக பேசணும்னு நினைப்பேன். இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் ரிவ்யூவில் வந்து பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஸோ கம்மிங் டு துரந்தர் த ரிவெஞ்ச், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டைரக்ட் சீக்வல் துரந்தரோட. கிட்டத்தட்ட இவ்வளோ சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வன் 1க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற டைரக்ட் சீக்வல் படம் இதுதான். இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 படங்களில் பிடிச்ச விஷயமே வந்து அந்த ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் தான். அதை வந்து ரொம்ப அழகா எழுதி கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர். அண்ட் அதில் கனெக்ட் பண்ணுறதுல என்ன ஒரு சேலஞ்சுனா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த அளவுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதை விட அதிகமாக எதிர்பார்த்துட்டு வருவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் 100% வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஆதித்யா தார். அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாலிடாக ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மூவி வந்து பெரிய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த துரந்தரை பொறுத்த வரைக்கும். டைலாக்ஸ் இல்லை, பாடி லாங்குவேஜ் அண்ட் ஒரு கத்திர சத்தம், எமோஷனை இது மூலியம் தான் வெளிப்படுத்த முடியும் அந்த ஆக்டர்ஸால. அந்த சாலிடாக அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்த எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு அழகான ஒரு வேர்ல்டு பில்டிங்காக இருந்துச்சு இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போறாரு, த ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்ட் 1ல சொன்ன மாதிரி பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பிட்டத்தக்க பாசிட்டிவ் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் கொரியோகிராஃபி. அண்ட் பார்ட் 1ல இதை சொல்ல மறந்துட்டேன், அந்த லொகேஷன் செலெக்ஷன். டைரெக்டாக நான் பாகிஸ்தானை பற்றி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல எல்லாம் போய் படம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு சிமிலராக இருக்கிற அந்த ஒரு லொக்காலிட்டியை செட் பண்ணி அங்கே வந்து செட் ஒர்க் போட்டு இது பாகிஸ்தான் தான் அப்படின்னு நம்ப வைக்கிற அந்த ஒரு விஷுவல் ட்ரிக் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சில ஃப்ரேம்ஸை அப்படியே நிறுத்தி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரேமே வந்து ஒரு கதை சொல்லும். அந்த மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்டு ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு கலர் பேலட்டை மெயின்டைன் பண்ணங்காட்டி ரொம்ப ட்ரமாட்டிக்கான சீன்ஸை வந்து நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ண முடிஞ்சு. இதை தாண்டி இந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு சவுண்ட் பேட்டர்ன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அடிக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கன்னுக்கு யூஸ் பண்ண ஃபாலி சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் 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 இந்த அளவுக்கு ராவா ரியலிஸ்டிக்கா பிளட் ஷாட்டரிங்கா வந்து ரொம்ப நுணுக்கமா ஆக்ஷன் சீக்வன்ஸை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. 4வது இந்த படத்தோட கேரக்டர்ஸ், அதாவது ஒரு கேரக்டர் கூட சின்னதா பேக்ரவுண்ட்ல ஒரு ஆர்டிஸ்ட் நின்னா கூட ஓ அப்படியா இது அப்படின்னு செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்து நீங்களே கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுற படம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயத்துக்காக செகண்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸும் இருக்காங்க. நான் பர்சனலாக இன்னொருக்கா பார்ப்பேன் இந்த படத்தை. ஹிந்தியில தான் பார்த்தேன், சப்டைட்டில்ஸோட தான் போட்டிருக்காங்க. தமிழில் நாளைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் செகண்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் ரைட்டிங்காகவும் சரி, போர் அடிக்காமல் அது சூப்பராக கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துரந்தர் த ரிவெஞ்சை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஸ்டாண்ட் அலோனா வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இதை பார்த்துட்டு பார்ட் 1 பார்க்குறவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். பட் பிரச்சனை எங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்குறவங்களுக்கு ரஹ்மான் தஹீத் வர மாதிரி வந்து அந்த மாதிரி டெரிஃபிக்கான ஒரு சீன்ஸோ டெரிஃபிக்கான ஒரு இதுவோ இல்லையே அப்படின்ட்டு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது, இவர் வந்து இந்தியன் ஸ்பை தான், இவர் தான் வந்து அந்த த்ரான்ல உட்கார போறாரு, பாகிஸ்தான் இவர் தான் ஆள போறாரு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்படி ஒரு விஷயத்த எவ்வளவு மாசா காட்டியிருக்கலாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் எல்லாத்துக்கும். பட் அந்த விஷயத்த இதுக்கப்புறம் இவர் இதாயிட்டாரா, அதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அப்படி கிளைமேக்ஸ் என்ன வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறவங்களுக்கு அப்படியே தானே எடுத்திருக்காங்க. ஒரு எலிவேஷனே இல்லாத மாதிரி இருக்கே ஹீரோக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் தான் லயாரி கிங் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜிங் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எழுதிருக்கலாம் தோணுச்சு. ரொம்ப தட்டுலாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஏக்கு அப்புறம் பி தானே, அதுக்கப்புறம் சி தானே அப்படின்னு ஏபிசிடியா ஒரே ஃபார்மேட்டா வந்து கிளிச்சேவா போன மாதிரி இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாம். அண்ட் ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து சில லாஜிக் மிஸ்டேக்குங்கிற தாண்டி கடைசியில ஹீரோ தான் ஜெயிக்க போறான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் பாக்குற ஆடியன்ஸுக்கு சில ஸ்டன் சீன் ஸ்டார்ட் ஆகும் போதே தோணிடுது. அந்த நல்ல சூப்பரா பயங்கரமான பஞ்சியா வந்து ஆரம்பிச்ச அந்த ஸ்டன் கொரியோகிராஃபியை அழகா வந்து கொண்டு போய் கடைசியில இப்படி சிங்கிள் இதுல முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா சில ஸ்டன் சீன்ஸ் ஃபீல் ஆச்சு.
அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரா இருக்கும்போது கண்டிப்பா பாலிடிக்ஸ் இது வந்து தான் ஆகும். பட் இதுல காட்டின விதம் சினிமேட்டிக்கா மட்டும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். பட் இதுக்குள்ள இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா? இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. கூட்டி கழிச்சு பார்த்தா இதுக்கு தானே அப்படின்னு வந்து உங்களுக்கே இந்த படம் பார்த்து முடிக்கும் போது வந்து நீங்களே ஒரு கால்குலேஷன் போடுவீங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவா சொல்லணும்ட்டு இல்லை, இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ இதை மட்டும் நினைச்சிட்டு இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்காக மெனக்கெட்டு ஒர்க் பண்ண பேக் ஸ்டேஜ் டெக்னீஷியன்ஸ், இவங்களோட ஒர்க் எல்லாம் அப்ரிஷியேட்டபிளா போகிறது. அதுவும் தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு இந்த ரீசனுக்காக படம் பார்க்காதவங்களும் இருக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் பர்சனலா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா வந்து அந்த ஒர்க்குக்காகவும் அந்த கிரியேட்டருக்காகவும் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு படமா மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி உங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரொம்ப யோசிக்காம ஜஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸா தெரியும். எல்லாமே மைண்ட் செட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ் எல்லாருமே சினிஃபைல்ஸா செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம் தான் இந்த துரந்தர் த ரிவெஞ்சும். சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண விதம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பார்ட்ல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், இந்த படத்துல கடைசியில கிரெடிட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிரெடிட் சீன் இருக்கு. கிரெடிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. அதுவும் போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் எடுக்கல. இந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் அந்த 2 ப்ரீ கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வச்சிருக்காரு டைரக்டர். அண்ட் இன்னொரு நோட்டபிள் ஒர்க் என்னன்னா, இந்த படத்துல ரிப்பீட்டேட்டிவ் டைலாக்ஸ்ங்கிறது நிறையவே இருக்கு. பட் ஆனா அது ரிப்பீட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை திருப்பி பார்த்துட்டு இந்த பார்ட்டை மறுபடியும் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த டைலாக்ஸை வந்து ஒருத்தர் பேச மாட்டாரு. அந்த நாலேஜ் கேட்டின்னு சொல்லுவாங்க, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர்ல இருந்து இந்த ஒரு கேரக்டருக்கு அந்த நாலேஜை வந்து கடத்துற மாதிரி அந்த டைலாக்ஸை வந்து அமைச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த படத்தோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில பஞ்ச் டைலாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹீரோக்கான ஒரு மெசேஜ், லைஃப் லெசன் அப்படின்னு வந்து எழுதின டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா ஜென்யூனா இருந்துச்சு இந்த படத்துல. படம் பார்க்குற எல்லாருக்குமே படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிபேட்டபிள் படமா தான் வந்து இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியா டிஸ்கஷனை வந்து இப்ப வர நிறைய படங்கள் கொடுக்கறது இல்ல. பட் இந்த படம் கண்டிப்பா படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்ல டிஸ்கஷனை கொடுக்கும். ஸோ மேன் ஆஃப் த ஷோ ரன்வீர் சிங் என்னமா நடிச்சிருக்காரு, மனுஷன் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எனக்கு சஞ்சய் தத் வந்து ஃபேவரட்டா இருந்தாரு. அண்ட் செகண்டா வந்து ஜமீல் சாப் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரோலை வந்து ஒருத்தர் பிளே பண்ணியிருப்பாரு. அவரோட காமிக் டைமிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூப்பரா இருந்துச்சு. அதே தான் வந்து இதுல வந்து சஞ்சய் தட்டுக்கும் கொடுத்து அவரோட வே ஆஃப் ஆக்டிங்ல வந்து அவரை பிரிச்சு எடுத்திருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட இன்னொரு ஃபேவரட் ஜமீல் சபா நடிச்ச ராகேஷ் பீடியுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ ஓவராலா எல்லாத்த பத்தியுமே இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் படத்துல வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தருவாங்க. துரந்தர் த ரிவெஞ்ச் லென்த்தி பட் இன்ட்ரெஸ்டிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.